ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நிஷாஸ் ஃபுட் ஹெட் தமிழ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்நாக்ஸ் ரெசிபிங்க. வீட்டில் இருக்கிற இன்க்ரீடியன்ட்ஸ் வச்சு சீக்கிரமாக செஞ்சிடலாம். அதுக்கு பார்த்திங்கன்னா நான் வந்து 1 கப் கடலைப்பருப்பு 2 மணி நேரத்துக்கு முன்னாடியே ஊற வச்சுருக்கேன். பாருங்கள், இந்த மாதிரி நம்ம வந்து அமுத்தும் போது கடலைப்பருப்பு உடையணும். அப்போ தான் நல்லா ஊறிஇருக்குன்னு அர்த்தம். இப்போது இந்த கடலைப்பருப்பை வந்து தண்ணியோடு சேர்த்து நல்லா வடித்து எடுத்துடலாங்க. நல்லா அந்த தண்ணி எல்லாமே வந்து நல்லா வடியட்டும். அது வரைக்கும் வடித்து எடுத்துடுங்க. இப்போது அங்கே கடலைப்பருப்பில் இருக்க கொஞ்சம் அந்த ஈரம் காயறதுக்காக நான் இந்த கடலைப்பருப்பை வந்து ஒரு தனி காட்டன் கிளாத்தில் வந்து நல்லா காய விட போகிறேன். இந்த மாதிரி உதுத்திக்கோங்க. கடலைப்பருப்பை உதுத்தி விட்டுட்டு காய விடுங்க. இப்போ நம்ம ஃபேனுக்கு அடியில் காய வச்சோன்னா 10லிருந்து 15 நிமிஷத்துக்குள்ளார நல்லா காஞ்சி வந்துடும். இதை நான் சரியாக வந்து ஒரு 15லிருந்து 20 மினிட்ஸ் வரைக்கும் காய வைக்க போகிறேங்க. அந்த கடலைப்பருப்பு முழுசுலேயும் இருக்கிற ஈரம் வந்து நல்லா வந்து காயணும். அப்போ தான் நம்மளுக்கு வந்து இந்த கடலைப்பருப்பு பொரிக்கும் போது நல்லா கிறிஸ்பியாக வரும். இப்போ பார்த்திங்கன்னா சரியாக 20 நிமிஷம் ஆயிருக்கு. கடலைப்பருப்பில் இருக்கிற ஈரம் எல்லாமே வந்து போயாச்சு. நல்லா கையில் தொட்டு பார்த்திங்கன்னா ஈரம் எதுவுமே நம்மளுக்கு வந்து கையில் ஒட்டக்கூடாது. இப்போது நான் எல்லா கடலைப்பருப்பையும் வந்து ஓரம் தள்ளி எடுக்கிறேங்க. பாருங்கள், ஈரம் இருந்துச்சுன்னா கடலைப்பருப்பு ஒட்டியிருக்கும் கிளாத்தில். இப்போ நல்லா உதுத்தி வருது பாருங்கள். இப்போ வந்து நம்ம உதுத்தி எடுத்துட்டக்கப்புறமே நம்ம பொரிக்க ஆரம்பிக்க போகிறோங்க. இந்த 1 கப்பு கடலைப்பருப்பை வந்து நான் 1/2 கப்பாக எடுத்து பொரிக்க போகிறேன். இப்போது பேட்ச் பை பேட்சாக. எண்ணெய் வந்து பார்த்திங்கன்னா மீடியம் ஹாட் ஆயில் இருக்கணுங்க. ரொம்ப ஹை ஃப்ளேமில் வச்சிட வேண்டாம். நீங்கள் நேராகவும் வந்து கடலைப்பருப்பை எண்ணெயில் போடலாம். ஆனால் நான் வந்து இன்றைக்கி வந்து ஒரு ஸ்டீல் ஸ்ட்ரெயினர் வச்சு பொரிக்கிறேன். ஏன்னா நம்மளுக்கு வந்து இந்த மாதிரி பொரித்து அதை வந்து எடுக்கும்போது ரொம்ப ஈஸியாக எடுத்துடலாம். அதனால் கடலைப்பருப்பு நல்லா அந்த பபிள்ஸ் எல்லாம் அடங்கி ஒரு 90% வந்து இறங்கினக்கப்புறம் வந்து நம்ம அந்த கடலைப்பருப்பை எடுக்க போகிறோம். பாருங்கள், இப்போ கடலைப்பருப்பெல்லாம் நல்லா வெந்து பபிள்ஸும் அடங்கியாச்சு. இப்போ நம்ம வந்து எண்ணெயிலிருந்து எடுத்துடலாம். உங்களுக்கு பார்த்திங்கனாலே தெரியும், நல்லா கலர் மாறி இருக்கு. நல்லா எண்ணெயை வந்து வடிச்சுக்கோங்க. கடலைப்பருப்பு வந்து எண்ணெய் குடிக்காதுங்க. அதனால் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து இந்த ஸ்நாக்ஸ் ரெசிபி வந்து ஆயில் வந்து கம்மியான ஸ்நாக்ஸ் ரெசிபி தான். நம்ம ஊற வைக்கிற டைம் மட்டும்தான் இதில் நம்ம கணக்கு பண்ணிக்க போகிறோம். மற்றபடி நம்ம பொரிச்சு எடுக்கிறதுலேருந்து மசாலா சேர்க்குற வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 10 to 15 மினிட்ஸ் தாங்க ஆகும். பாருங்கள், இந்த மாதிரி ஒரு டிஷ்யூ பேப்பரில் வந்து நான் பொரிச்ச கடலைப்பருப்பை சேர்த்துக்கிறேன். இதே மாதிரி மிச்சம் இருக்கிற கடலைப்பருப்பு எல்லாமே நம்ம பொரிச்சு எடுத்துடலாம். பாருங்கள், நம்மளோட கடலைப்பருப்பு நல்லா கோல்டன் கலரில் நல்லா ஃப்ரை ஆகி கிறிஸ்பியாக வந்திருக்கு. இப்போ இதே மாதிரி வந்து நம்ம அடுத்த செட்டில் வந்து ஒரு ஃபுல் பூண்டு நான் எடுத்திருக்கேன். அதை வந்து நல்லா அதே எண்ணெயில் பொரிச்சு எடுக்க போகிறேங்க. பூண்டு வந்து நல்லா கோல்டன் கலர் ஆகி பபிள்ஸ் அடங்குற வரைக்கும் பொரியுங்க. அவ்வளோதாங்க. இப்போ இந்த பூண்டை வந்து நல்லா எண்ணெயிலேருந்து வடிகட்டி எடுத்துடலாம். நெக்ஸ்ட்டு வந்து ஒரு 2 கொத்து அளவு கருவேப்பிலை நான் வந்து சேர்த்துருக்கேன். பாருங்கள், நல்லா கருவேப்பிலை இந்த மாதிரி ஃபுல்லாக பொரியட்டும். பொரிஞ்சு நல்லா கிறிஸ்பியாக இருக்கட்டும்ங்க. அவ்வளோதான், நம்ம கருவேப்பிலை வறுத்தாச்சு. இப்போ வந்து நம்ம மசாலாலாம் மிக்ஸ் பண்ண ஆரம்பிக்கலாம். நம்ம எல்லாமே நல்லா பொரிச்செடுத்த கடலைப்பருப்பு நல்லா கிறிஸ்பியாக ரெடியாக இருக்குது பாருங்கள். இது கூட வந்து நான் தனி மிளகாய் தூள் சேர்க்குறேன். குழம்பு மிளகாய் தூள் சேர்க்காதீங்க. தனி மிளகாய்த்தூள் ஒரு 1/4 ஸ்பூன், பெருங்காயத்தூள் ஒரு 2 பிஞ்ச் அளவு சேர்க்குறேன். அடுத்து நம்ம வறுத்து வச்சுருக்கிற பூண்டு, கருவேப்பிலையை வந்து நல்லா கையில் வந்து க்ரஷ் பண்ணிவிட்டு சேருங்க. அப்போ தான் அதோடய ஃப்ளேவர் வந்து நல்லா இறங்கும். இந்த மிக்சருக்கு தேவையான உப்பு வந்து நான் சேர்த்துக்கிறேன். இதை வந்து நல்லா வந்து கலந்து விட்டுக்கோங்க. அவ்வளோதாங்க, நம்மளோட ஈஸியான ஈவினிங் டைம் ஸ்நாக்ஸ் ரெடி.
இது வந்து மிக்ஸ்சர் மாதிரி வந்து நல்ல கிறிஸ்பியாக இருக்கும். வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு நிஷாஸ் ஃபுட் ஹட் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் நோட்டிஃபிகேஷன் ஐக்கானை வந்து ப்ரெஸ் பண்ணுங்கள். என்னோடய ஃப்யூச்சர் வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும். இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இது மேக்ஸிமம் செய்கிறதுக்கு 15 நிமிஷம் தாங்க ஆகும். நம்ம ஊற வைக்கிற டைம் மட்டும்தான் நம்மளுக்கு வந்து கொஞ்சம் டைம் எடுக்கும். கண்டிப்பாக இதை வந்து வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்கு பிடித்த ரெசிபீஸ் ஏதாவது இருந்ததுன்னா கமெண்ட் செக்ஷனில் கண்டிப்பாக பதிவு பண்ணுங்கள். என்னோடய ஃப்யூச்சர் வீடியோஸில் அப்லோட் பண்ணுறேன். நன்றி.